விரிவான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் ஜூன் 13ஆம் தேதி முதல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜூன் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, வேறு எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? சிவரஞ்சனி, மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற 15ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 13, 14 மற்றும் 15 ஆகிய 3 நாட்களுக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுவையில கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாளைய தினம் ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 11ஆம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்குமே அன்றைய தினத்திற்கான கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 14, 13, 14, 15 ஆகிய 3 நாட்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தென் மாவட்டங்கள்ல இந்த 3 நாட்களுக்குமே கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளுக்கு இந்த 3 நாட்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வானம் அடுத்த ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் லேசானது முதல் மிதமான மழைக்கு சென்னையை பொறுத்தவரை வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.